பெருசாக லஞ்செலாம் சமைக்கிறதுக்கு மூடு இல்லை அப்படின்றப்போ சிம்பிளாக ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணணும், ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும்னா இந்த கோஸ் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, அதாவது சிறுபருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கோஸ் நான் வந்து ரஃப்பாக தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துடுங்க. கூடவே 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 2 சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கனாப்பில் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டேன். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் பருப்பு சேர்க்குறீங்கன்னா அதில் டபுள் த டைம் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம்லாம் போனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்திருக்கும். ஸோ இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய்யும் வந்து சேர்த்துடலாம். அது ரெண்டும் வந்து ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கோஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட பூவா கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.